வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம கர்நாடகாவில் இருக்கிற ஸ்ரீ முருதேஸ்வரர் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கோயிலை சுற்றியும் தண்ணி இருக்கும், நடுவில் ஒரு பெரிய சிவன் சிலை இருக்கும். இங்கே இருக்கிற சிவனை ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியாவிலே 2வது இடத்துல இருக்கிற பெரிய ராஜகோபுரம் இந்த கோயிலில் தான் இருக்குது. நீங்கள் இந்த ராஜகோபுரத்துக்கு மேலே லிஃப்ட்லேயே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, எங்கள் பக்கத்துலேயே ஒரு பீச்சும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே புரியும். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ச்சில் கன்னடம், இங்கிலீஷ், தமிழ் 3 லாங்குவேஜும் எழுதியிருக்கு. இப்போ நம்ம இப்படி தான் உள்ளே போகணும். நம்ம ஆட்டோவில் தான் போக போகிறோம். அங்கே ஆட்டோலாம் இருக்குது. இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம ஆட்டோவில் தாங்க உள்ளே போகிறோம். 2 கிலோமீட்டர் போகணும். 4 பேருக்கு 40 ரூபாய், ஒருத்தருக்கு 10 ரூபாய். இப்போ நம்ம ஆட்டோவில் ஏறி போகலாம். இப்போ நம்ம ஆட்டோவில் இறங்கியாச்சு. நம்மளை நேராக கோயில் வாசல்லே விட்டுட்டாங்க. இப்போ நம்ம இப்படி தான் போகலாம். நீங்கள் உங்களுடைய சொந்த வண்டியில் வந்தீங்கன்னா இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். பஸ்ஸெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ முருதேஸ்வர் டெம்பிள்னு போட்டிருக்கு. நம்ம இப்படி தாங்க உள்ளே போகணும். கோயிலுக்குள்ளே எல்லாரும் போயிட்டுருக்காங்க. இது தாங்க லக்கேஜ் ரூமு. உங்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம் காசு கொடுத்துட்டு. நம்மளும் இங்கே பேகை வச்சோம். நம்ம இங்கே 2 பேகு வச்சாச்சு. வச்ச உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி 2 டோக்கன் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி டேட்டில் ஒரு பேகுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 2 பேக் வச்சதுனால 2 டோக்கனு. இப்போ நம்ம இவங்கக்கிட்ட காசு கொடுத்துடலாம். 40 ரூபாய் காசு கொடுத்துடலாம். 40 ரூபாய் கொடுத்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு பிரம்மாண்டமாக சிவன் சிலை தெரியுது. உள்ளே போகலாம். இதுக்கு மேலே வண்டியெல்லாம் போகக்கூடாதுன்னு இந்த மாதிரி கம்பியாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இதை தாண்டி போகிறோம். நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் ஸ்லிப்பர் விடணும். நம்மளும் இங்கே தான் ஸ்லிப்பர் விட்டோம். இதோ பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸ்லிப்பர் விட்டாச்சு. நீங்களும் இங்கேயே விட்டுக்கங்க. நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக 2 யானை இருக்குது. தத்ரூபமாக இருக்குது. அப்படியே ரியலாக நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம இந்த கோபுரத்தை அண்ணாந்து பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ராஜகோபுரம் பாருங்கள். நம்ம இந்தியாவிலேயே இது தாங்க 2வது பெரிய ராஜகோபுரம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம கோயில் கோபுரத்தை தாண்டி போகும்போதே பார்க்கலாம். இங்கே 2 லிஃப்ட்டு இருக்கோங்க. நீங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு எந்த லிஃப்ட்டில் வேணும்னாலும் போகலாம். இந்த லிஃப்ட்டு என்ன பண்ணுன்னா நம்மளை கோயில் கோபுரத்துக்கு மேலேயே கூட்டிகிட்டு போகுங்க. நானும் இந்த லிஃப்ட்டில் போனேன். சின்ன பசங்களுக்கு 10 ரூபா, பெரியவங்களுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நின்று டோக்கன் வாங்கிடலாம். இப்போ நம்ம லிஃப்ட்டில் ஏறிடலாம். லிஃப்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த கோபுரத்தில் மொத்தம் 18 ஃப்ளோர் இருக்குது. வேறு எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க. 18th ஃப்ளோரில் தான் நிறுத்துவாங்க. நிறுத்தினோடனே நீங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பீச் அழகாக இருக்கும். அப்படியே நீங்கள் இந்த சைட் பார்த்தா பெரிய சிவன் சிலை உங்களுக்கு தெரிவார். அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா நமக்கு இந்த மீனவர்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் நம்மளை மாதிரி மக்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பெரிய கோபுரத்தை தாண்டும் போது நம்மளால் பெரிய சிவன் சிலையை பார்க்க முடியுது. இப்போ நம்ம கோயில் கோபுரத்தை தாண்டியாச்சு. நம்ம கோபுரத்துக்கு இந்த சைடு நிற்கிறோம். இப்போ பாருங்க கோபுரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு வியூ பார்க்குறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பீச்சு. அப்படியே அந்த அலையெல்லாம் மோதிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இங்கே வேணும்னா நீங்கள் நின்று செல்ஃபி, வீடியோ, ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அப்படியே இங்கே பார்த்தோன்னா ஆரன் செட்டின்னு போட்டிருக்கு. இவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இவருக்குன்னு தனியாக ஒரு மண்டபம் இருக்குது. இது தாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் சுவாமியை பார்க்குற வழி. இப்படி தான் நம்ம நின்று பார்க்கணும். இந்த கோவிலில் இருக்கிற சிவன் சுவாமி 500 வருடங்கள் பழமையான சுவாமி. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இவரை வழிபட்டுட்டு வந்தாச்சு. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் பக்கத்தில் இந்த பிள்ளையார் கோவில்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ தாங்க சமீபத்தில் 2018 கட்டியிருக்காங்க.
இந்த கோயில் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் கர்நாடகா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலை ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா அப்படியே நமக்கு சிவன் தெரிகிறாரு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய்ட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். இங்கே வந்து இந்த தண்ணி குடிக்கிற இடம் இருந்தது. நான் இந்த வயசானவங்களுக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம அப்படியே சிவன் சிலைக்கு கிட்ட போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த பெரிய ராஜகோபுரம் தெரியுது. நம்ம இங்கேருந்து கூட ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியலங்க, அண்ணாந்து தான் பார்க்குறோம். அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நீங்களும் இந்த வீடியோவில் கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே ஏறி போகிறோம். கொஞ்சம் தூரம் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும் சிவன் சிலையை பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு சிவன் தெரிகிறாரு. நம்ம இங்கேருந்து 2 அடுக்கு மாடி ஏறினா தான் மேலே போய் நம்மளால் சிவனை பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு அடுக்கு மாடி ஏறிட்டோம். நம்ம மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே நடுவில் மீடியம் சைஸில் ஒரு சிவன் இருக்கார். நம்ம இவரையும் வணங்கிட்டு மேலே போகிறோம். எவ்வளோ அழகாக கோல்டன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கார் சிவன். பக்கத்தில் இருக்கிற ஸ்தலங்களுக்கும் கோல்டன் கோட்டிங் இருக்குது. நந்தி பகவானுக்கு சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே இந்த ஸ்டெப்ஸு வழியாக மேலே ஏறி போகிறோம். சிவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. ஓம் நமச்சிவாய. இங்கே பாருங்க நந்தி பகவான் இருக்காரு, மேலே சிவன் இருக்காரு. நம்ம இவரை இங்கேருந்தே வணங்குறோம். இங்கே பார்த்தோன்னா சிவன் வச்சுருக்காங்க. எல்லாரும் இந்த சிவனை வழிபட்டுட்டு இருக்காங்க. ஐயர்கள் பூஜை செஞ்சிட்ருக்காங்க. சிவாய. இங்க பக்கத்திலே நந்தி பகவான் வச்சிருக்காரு. இவர்கிட்ட பாருங்க எல்லாரும் போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து பார்த்தோன்னா நமக்கு பீச் தெரியுது. மக்கள் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய சிவன் சிலையை பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து சின்ன பசங்களுக்கு 10 ரூபா, பெரியவங்களுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்படி தான் நம்ம உள்ளே போகணும். டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு தான் உள்ளே விடுறாரு. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த கதையை இவங்க ஊர் பாஷையில் மைக்கில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு நம்ம ஊர் பாஷையில் தமிழ்லேயே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது கதையோட ஸ்டார்டிங்கில் ராவனுடைய அம்மா இவங்க ஒரு பெரிய சிவன் பக்தன்னு டெய்லி மண்ணிலேயே ஆத்மலிங்கத்தை செஞ்சு கும்பிடுறவங்க. ஆனால் டெய்லியும் அலடிச்சு அந்த ஆத்மலிங்கம் மறைஞ்சு போயிடுது. இதையெல்லாம் பார்த்த ராவணன் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் அவங்க அம்மா கிட்ட நான் உங்களுக்கு நிஜமான ஆத்மலிங்கத்தையே சிவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி ரொம்ப கடுமையாக தவம் இருக்கிறாரு. அப்படி ஒரு தவங்க. அந்த சிலையை கூட இங்கே ரொம்பவே அழகாக செதுக்கியிருக்காங்க. பின்னாடி மலைலாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்த நாரதர் இதை என்ன பண்றாருன்னா விஷ்ணு கிட்ட எடுத்துட்டு போயிட்டு சொல்றாரு. விஷ்ணு கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த ஆத்மலிங்கம் பட்டம் ராவணன் கையில கிடைச்சிச்சுன்னா அது ரொம்பவே தப்பான செயலாயிடும். ராவணன் அதை வச்சு இந்த உலகத்தையே அழிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷ்ணு என்ன பண்றாருன்னா, ராவணன் வந்து ஆத்மலிங்கத்துக்காக தவம் இருந்திருப்பாரு. அவனோட மைண்டை வந்து மாத்திடுறாரு. அவர் வந்து பார்வதி தேவிக்காக தவம் இருந்த மாதிரி அவரோட மைண்டை மாத்திடுறாரு. அதனால நம்ம ராவணன் என்ன பண்றாருன்னா சிவன் மால்ற அந்த கைலாய மலையே தூக்கிடுறாருங்க அப்படியே. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சிவன் இருக்கார்ல, அவர் போயிட்டு நம்மளுடைய ராவணனுடைய கண்ணு முன்னாடி தோன்றாரு, அதாவது காட்சி அளிக்கிறாரு. அப்போ சிவன் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், எதுக்காக நான் வாழ்கிற மலையை தூக்குனேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராவணன் சொல்கிறாரு, எனக்கு பார்வதி தேவி தான் வேணும்னு. அதுக்கப்புறம் சிவன், சரி உனக்கு பார்வதி தேவி தானே வேணும், இந்தா நீயே இவங்களை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது நீங்களே பாருங்க. நம்மளுடைய ராவணன் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நாரதர் திரும்பி அவரோட கண்ணு முன்னாடி தோன்றி இது வந்து அரக்கி, இது வந்து பார்வதி தேவி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு, அங்கே போய் நீ திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. நம்ம ராவணனும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. திருமணம் செஞ்சுட்டு அங்கேருந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவரால் அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா நீ திருமணம் செஞ்சுட்டு வந்திருக்க, நீ ஆத்மலிங்கம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ராவணனுக்கு புரியுது நம்மளை எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம ராவணன் சிவனை நோக்கி கடுமையாக தவம் இருக்கிறாரு. அப்படி ஒரு தவம், அவருக்கு நிறைய தலையெல்லாம் இருக்கும்ல, அந்த தலையெல்லாம் நம்மளுக்கு தெரியுது எப்படி தவம் இருக்காரு பாருங்க. ராவணன் அவருடைய எல்லா தலையையும் கத்தி வச்சு அவரே வெட்டிக்கிறாரு. இப்போ திரும்பியும் சிவன் அவர் கண்ணு முன்னாடி தோன்றி உனக்கு என்னதான் வேணும், ஏன் திரும்பி திரும்பி தவம் இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராவணன் சொல்கிறாரு, நடந்த எல்லா கதையும் சொல்கிறாரு, எனக்கு திரும்பியும் ஆத்மலிங்கம் வேணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிவன் நான் உங்ககிட்ட ஒரு கண்டிஷனோட ஆத்மலிங்கத்தை கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்குறாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த ஆத்மலிங்கத்தை எங்கேயுமே கீழே கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ராவணனும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ நாரதர் எங்கே போய் சொல்கிறாருன்னா, நம்மளுடைய பிள்ளையார்கிட்ட போய் சொல்கிறாரு. பிள்ளையார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறாரு நாரதரை. நம்ம விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே சன் செட் ஆன மாதிரி பண்ணிடுறாரு. எப்போவுமே ராவணன் வந்து சன் செட் ஆகும் போது குளிச்சுட்டு பூஜைகள் பண்ணுவார். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கையில் ஆத்மலிங்கத்தை வச்சுட்டு குளிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட அந்த ஆத்மலிங்கத்தை கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம பிள்ளையார் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ வரலன்னா நான் இந்த ஆத்மலிங்கத்தை கீழே வச்சிருவேன்னு சொல்லி 3 எண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ராவணனால் வர முடியல. அதனால் நம்ம பிள்ளையார் என்ன பண்ணுறாருன்னா, ஆத்மலிங்கத்தை கீழே வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ராவணன் வந்து இருக்கிற கோவத்தில் போட்டு பிள்ளையாரை நங்குன்னு தலையிலேயே கொட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மலிங்கத்தை எடுக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் எடுக்க முடியல. அந்த ஆத்மலிங்கம் ஒரு பாட்டாக உடஞ்சிருது. அது போய் ஒரு இடத்துல பட்டுச்சு. அதெல்லாம் ஒரு கோவிலுங்க. அதில் ஒரு கோயில் தான் இப்போ நம்ம இருக்கிற ஸ்ரீ முருதீஸ்வரர் டெம்பிள். இதோ பாருங்க, இங்கே இருக்கிற எல்லா கோயிலும் இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க, என்னென்ன கோயில் எங்கெங்கே இருக்குன்னு. இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. அப்படியே சிவனை ரைட் சைடில் இருந்து பார்க்குறோம். இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம மக்கள் எல்லாம் கீழே அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு தீவு மாதிரி தெரியுது. இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீவு ஃபீலிங் கிடைக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கோயில். இங்கே லைட்டெல்லாம் வச்சுருக்காங்க, நைட்டில் போட்டு விடுவாங்க போல், அவ்வளோ லைட் இருக்குது. இங்கே உள்ளேயே பார்க்கிங்கும் இருக்குது. ஜீப்பு, காரு, வேனு, பஸ்ஸு எல்லாமே நீங்கள் உள்ளேயே பார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு தேர் கூட இருக்குது. இந்த கோயிலோட டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா, காலையில் 6 மணிக்கு திறக்கிறாங்க, 1 மணிக்கு மூடிடுவாங்க, திரும்பியும் 3 மணிக்கு திறக்கிறாங்க, 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த நடுவில் கேப்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா சுவாமியை பார்க்க முடியாது. நம்ம கோயிலுக்குள்ளே போய் அண்ணாந்து ராஜகோபுரத்தை பார்த்துட்டு அண்ணாந்து சிவன் சிலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா நமக்கு சிவன் ரொம்பவே கிளியராக தெரிகிறாரு. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். இந்த வழியாகவும் மக்கள் மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. நம்ம இப்படி தான் கீழே இறங்குறோம். நம்ம பீச்சுக்கு போகிற வழியில் இவர் வேர்க்கடலை விற்றுட்டு இருந்தார். நம்மளும் வாங்கியாச்சு. 10 ரூபா தாங்க வேர்க்கடலை, நல்லா சுட சுட இருந்தது. அப்படியே இங்கே பார்த்து வச்சுக்கோங்க, போட்டிங் பாயிண்ட்டுன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் அவங்க உள்ளே போயிட்டு போட்டெல்லாம் இருக்கான்னு சொல்கிறேன். இப்போ அப்படியே நம்ம உள்ளே நடந்து போகலாம். இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே வந்தாச்சுங்க. மண் சுத்தமாக அமுங்கவே இல்லை. இங்கே உள்ள காரு, பைக்கு எல்லாமே ஓட்டிகிட்டு வராங்க. நீங்களும் வரலாம். இங்கே நிறைய கடை கூட இருக்குது. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. நீங்கள் வேணும்னா ஜூஸு, டீ, காஃபி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட போய்க்கலாம். இங்கேருந்து உட்காந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்க, பீச் வியூ சூப்பராக தெரியும்.
இப்போ நம்ம கடலில் கால் வச்சாச்சு. நம்ம ஊர்லலாம் கடற்கரை கிழக்கு பக்கமாக இருக்கும், ஆனால் இந்த ஊர் கடற்கரை மேற்கு பக்கமாக இருக்குது. ஸோ இந்த பீச் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கிடைக்குது. ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் நம்ம பீச்சுக்கு வந்தால் அவங்களுக்கு நம்ம ஊர் பீச் தாங்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ நம்ம இந்த இடத்துல பேல்பூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த பேல்பூரியை எப்படி செய்கிறாங்கன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அண்டா எடுத்துக்கிறாங்க. அதில் இதுக்குன்னு தனித்தனியாக மசாலாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு இதோட பேர்லாம் தெரியல. உங்களுக்கு இந்த மசாலாவோட பேரெல்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உப்பு போடுறாரு, இது என்னதுன்னு தெரில, நிறைய டைம் ஊற்றுறாரு. அதுக்கப்புறம் அது மேலே பொரியை தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழ சாறை அதில் லைட்டாக பிழிகிறாரு. அதுக்கப்புறம் போட்டு நல்லா கிண்டுறாருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஏதோ ஒரு மசாலா போட மறந்துட்டுருப்பார் போல், அதையும் எடுத்து போடுறாரு. போட்டுட்டு நல்லா கிண்டுன்னு போட்டு கிண்டுறாரு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இவர் செய்கிற ஸ்டைலே வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ கொடுத்துட்டாரு நம்ம கையில், ஸ்பூன் போட்டு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குது, பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல பஜ்ஜி வாங்குகிறோம், மிளகா பஜ்ஜி. 3 மிளகா பஜ்ஜி வாங்குகிறோம். பக்காவாக 3 மிளகா பஜ்ஜி எடுத்து தட்டில் வச்சுட்டு சட்னி வேணுமான்னு கேட்டார். ஊற்றி தாங்கன்னு சொன்ன பாருங்க, அப்படியே அது மேலே பொண்ணு மாதிரி ஊற்றி நம்ம கையில் கொடுத்தாரு. அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. 3 பஜ்ஜி வச்சு சட்னி ஊற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உட்காந்துட்டு சாப்பிட்லாம். இந்த பீச்சில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். இப்போ நம்ம எடுத்து அப்படியே வாயில் வைக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். இந்த மேலே இந்த லேயர்லாம் சூப்பராக இருக்குது மிளகா பஜ்ஜியில். இப்போ நம்ம இந்த கடையில் ஒரு பேல்பூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே பானிபூரியும் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, பேல்பூரி வந்துடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். எனக்கு இந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. உப்பு எடுத்து கொட்டி வச்சுட்டாங்க. இந்த ஊர் டேஸ்ட்டே இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரில. நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டா உப்பு கொஞ்சம் கரெக்டாக போட சொல்லுங்கள். நீங்கள் மேங்களூரில் இருந்து பஸ் வழியாவோ ட்ரெயின் வழியாவோ இந்த கோயிலுக்கு வந்தால் 150 கிலோமீட்டர்ஸு. அதுவே நீங்கள் உடுப்பியில் இருந்து இந்த கோயிலுக்கு வந்தால் 100 கிலோமீட்டர்ஸு. நீங்கள் மேங்களூரில் இருந்து கோவா ட்ரெயின் ஏறுனீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஈஸியாக வந்துடலாம். நீங்கள் இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி இந்த கோயிலுக்கு வந்துடலாம். இவங்கெல்லாம் உள்ளே போய் சிவனை பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கோயிலை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர அந்த பெல்லை ஆலில் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரத்துக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.